வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குச்சாவடியில் போட்டோ வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் 4.81 லட்சம் தபால் வாக்குகள் பதிவு. தேர்தல் முன் ஏற்பாடுகள் குறித்து அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். திருவண்ணாமலை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. திருச்சூரில் பட்டாசு வெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 14 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான தற்காலிக போர் நிறுத்தம் நீட்டிப்பு. போர் நிறுத்தம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்கள் வசதிக்காக தேர்தல் ஆணையம் சில முக்கிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஒரே கட்டமாக நடைபெறும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான போட்டியில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான SIR பணிகள் நிறைவடைந்த நிலையில் சுமார் 40 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே வாக்களித்து வருபவர்களே இந்த முறை வாக்களித்தாலும் தமிழகத்தின் வாக்கு சதவிகிதம் 85 தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு செல்லும் போது வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வங்கி அல்லது தபால் நிலையம் வழங்கியுள்ள போட்டோவுடன் கூடிய கணக்கு புத்தகம், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, பாஸ்போர்ட் உட்பட 12 அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் எடுத்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளில் இதற்கென தனி அறை ஏற்படுத்தப்பட்டு செல்போனுக்கு டோக்கன் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முன்பு வேட்பாளர்கள் போட்டோ, பெயர், அதற்கு எதிரே அவர்களுக்கான சின்னம் இடம்பெற்றிருக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்நிலையில் இம்முறை வேட்பாளர் பெயர் அருகே அவரது கலர் போட்டோவும் இடம்பெற்றிருக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகள் செய்துள்ளது. தேர்தலில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் மின்வாரியம், போக்குவரத்து துறை, தீயணைப்பு துறை, ஆம்புலன்ஸ், சுகாதாரம், குடிநீர் வழங்கல் துறைகளை சேர்ந்தவர்களும் தபால் முறையில் வாக்களித்துள்ளனர். வாக்களிக்க செல்வோருக்கு பூத் ஸ்லிப் என்ற வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் QR கோடு வசதி உள்ளது. இதை பயன்படுத்தி தங்கள் வாக்குச்சாவடி, பாகம், எண், வரிசை எண் போன்றவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 4.81 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 62 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதனை அடுத்து தமிழ்நாட்டில் 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4.81 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் முதல் முறை வாக்காளர்கள் 14.59 லட்சம் பேர் உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்காக 1,06,418 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் இதுவரை 1,262 கோடி பணம் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நமக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் டைம் voters 14,59,039. சர்வீஸ் எலெக்டர்ஸ் பார்க்கணும்னா 68,501. அதில் for the first time நமக்கு police personnel in Tihar Battalion 909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. நமக்கு டோட்டல் மொத்தமா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064. Polling station locations 33,133. Total
machines, and the EVM machines total ballot units is 1,06,418, control units 75,064, VVPAT 75,064. இதில் நமக்கு sufficient reserve is available. 20% of reserve for CU and BU is available. 30% for VVPAT. Polling personnel மொத்தமா பார்க்கணும்னா 3,60,068. CAPF deployed 300 companies. மொத்தமா police personnel 83,875. Counting centers பொறுத்த வரைக்கும் 62 counting centers have been approved. Interception பொறுத்த வரைக்கும் total rupees 1,262 crore approximately. அதிலிருந்து seizure rupees 543 crore. நமக்கு 4 control rooms fully functional positionல இருக்கு. One is call center 1950, second media monitoring, third expenditure, and fourth poll monitoring. Social media posts பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமா 243 rebuttals clarifications கொடுத்திருக்கோம் and 163 FIRs have been lodged, and total number of URLs take down blocked by social media platform 2,180. You had உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் அந்த போலிங் ஸ்டேஷன்லயே அந்த போலிங் டியூட்டி பாக்குறாங்கல்ல, they will vote to polling station itself. வேற நார்மலா போஸ்டல் பேலட்னா வெளியே போய் ஓட்டு போடுவாங்க, பட் அதே போலிங் ஸ்டேஷன் ஓட்டு போறது EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட். அது ஆன்கோயிங் இருக்கு, பட் டோட்டல் நம்பர் ஆஃப் 85 பிளஸ் எலெக்டர்ஸ்னா 3,98,513 total numbers. Total number of votes polled by them, we will get back to you. சொல்லுங்க. இந்த எலெக்ஷன் அப்சர்வர் இருக்காங்க, அவங்க ஆனா ஒட்டுமொத்தமான எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அவங்க எங்க தங்குறாங்க செலவு, ஏன்னா பாதி பேர் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் செஞ்சிருக்காங்க, இல்லையா ஓட்டர் ஸ்டார் மொத்தமா எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. இப்போ அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், இந்த வாக்குச்சாவடிகள்லாம் வந்து தமிழ்நாடு பூரா வாக்குச்சாவடி வந்து ஒரு பராமரிப்புக்கான ஒரு இது இருக்கு, அவங்க வந்து அதை ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்களா, அது தனியா கான்ட்ராக்ட் கொடுத்தது வந்து ஒரே ஒருத்தர் கூட்டதா இங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா? அது லோக்கல் லெவல்ல பண்ணிருக்காங்க, ஸோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா அதாவது இங்க இருந்து உங்க கண்ட்ரோல் உள்ளது டிஓஸ் பண்ணிருக்காங்க. திருவண்ணாமலையில் 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையிலான போலீசார் நேற்று சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்த செயலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 3 பேரை போலீசார் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழித்து கட்டுவேன் என தெரிவித்துள்ளார். சுதந்திரமாக சுற்றித் திரியும் குற்றவாளிகளால் தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகள் தொடங்கி அனைத்து தரப்பு பெண்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது என டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 14 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர்.
40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலர் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்தில் மீட்பு பணியினர், தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விபத்து குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி நடைபெறும் பூரம் திருவிழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த வெடிகள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 14 லட்சமும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சமும் நிவாரணம் வழங்க கேரள அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. காயம் அடைந்தவர்களுக்கு அரசு, தனியார் மருத்துவமனைகளில் இலவச உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருச்சூர் பட்டாசு விபத்தை மாநில பேரிடராக அறிவிக்க அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இடைக்கால போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ட்ரம்ப் இதனை நீட்டித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் சார்ந்து ஒருங்கிணைந்த முன்மொழிவை ஈரான் முன்வைக்கும் வகையில் இந்த போர் நிறுத்தம் தொடரும் என தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான் துறைமுகங்கள் முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க ராணுவத்தின் பணியை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டதை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வரவேற்றுள்ளார். இருப்பினும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அமெரிக்க துணை அதிபர் பாகிஸ்தான் செல்ல இருந்த திட்டத்தை ஒத்திவைத்துள்ளதாக அமெரிக்க அரசு கூறியுள்ளது. 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்ட நிலையில் அதை ஈரான் நிராகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தலை ஒட்டி மக்கள் வசதிக்காக சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் நேற்று நள்ளிரவு வரை 1.88 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1339 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 3431 பேருந்துகள் இயக்கப்பட்டு 1,88,705 பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் இதுவரை 18,633 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் நேற்று நள்ளிரவு வரை 1.88 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளுமாறு போக்குவரத்து கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் ஆதரவுடன் பகல்காமில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நினைவு தினத்தை முன்னிட்டு தாக்குதலில் உயிரிழந்த 26 பேருக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்த அவர் அவர்களின் துயரத்தில் பங்கெடுக்க ஒன்றுபட்டு நிற்பதாகவும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு சத்தீஸ்கர் முதல் குமரிக்கடல் வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படம் 600 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக படக்குழு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து படத்தின் 2ஆம் பாகம் உருவாக்கப்பட்டது. இதில் ரஜினிகாந்துடன் விஜய் சேதுபதி, மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படத்தின் அறிமுக டீசரும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை ரஜினிகாந்தும் நெல்சனும் படக்குழுவினருடன் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். கள்ளச்சந்தையில் மது பாட்டில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் முன்கூட்டியே 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் அசம்பாவிதங்களை தடுக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகள் தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களும், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதியும் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் மது பிரியர்கள் 3 நாட்களுக்கும் சேர்த்து மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். இதனால் ஒரே நாளில் 400 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 320 கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 80 கோடிக்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. தினமும் 140 கோடி முதல் 150 கோடிக்கு மது விற்பனை நடைபெறும் நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் மட்டும் 400 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்பட எடிட்டருக்கு முன்ஜாமீன் வழங்க தயாரிப்பு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் கசியவிட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என எடிட்டரான திருவேற்காட்டை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அப்பாவியான தன்னை வழக்கில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முக்கிய நபரான இவர் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான பிறகு இதய நோய் என கூறி மருத்துவமனையில் சேர்ந்திருப்பதாகவும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய தயாரிப்பாளர் தரப்புக்கு அனுமதி அளித்த நீதிபதி விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டரங்கில் நாளை நடக்க உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாதுகாப்பு பணிக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் தேர்தல் பணியில் ஈடுபட வருகை தந்துள்ளனர். இவர்களை வேலூர் அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், காட்பாடி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பணிகள் ஒதுக்கீடு செய்து அவர்களை வேன் மூலம் அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்குப்பதிவு உறுதிப்படுத்தும் இயந்திரம் தயார் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டம் வேலூர் அணைக்கட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று காலை முதல் வேலூர் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் இருந்து வாக்குப்பதிவிற்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வேன்களில் ஏற்றப்பட்டு பாதுகாப்பாக தற்போது அனுப்பப்பட்டு வருகிறது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது.
அக்ஷய திருதியை மறுநாளான நேற்று தமிழ்நாட்டில் தங்கம் விற்பனை அமோகமாக இருந்தது. அதன்படி நேற்று தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் குறைந்துள்ளது. ஒரு கிராம் 14,250 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இன்றி கிராமிற்கு 275 ரூபாய்க்கும் கிலோவிற்கு 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை அறிமுகம் செய்ய ஒன்றிய அரசு முடிவெடுத்துள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கவும் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 85% எத்தனால் மற்றும் 15% பெட்ரோல் கலந்த E85 எரிபொருள்களுக்கான வரைவு விதிகளை அரசு விரைவில் வெளியிட உள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள E20 பெட்ரோலை தாண்டி இது இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள சூழலில் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. நிதின் கட்காரி ஏற்கனவே 100% எத்தனால் மூலம் இயங்கும் காரை அறிமுகப்படுத்தி பலமுறை விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் வாகன உற்பத்தியாளர்கள் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கார்களை தயாரிக்க தொடங்கவும் வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குச்சாவடியில் போட்டோ வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் 4.81 லட்சம் தபால் வாக்குகள் பதிவு. தேர்தல் முன் ஏற்பாடுகள் குறித்து அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். திருவண்ணாமலை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. திருச்சூரில் பட்டாசு வெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 14 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான தற்காலிக போர் நிறுத்தம் நீட்டிப்பு. போர் நிறுத்தம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.